போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ChatGPT பயன்படுத்துவதற்கும் DeepSeekக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா தொழில்நுட்ப ரீதியில சில வித்தியாசங்கள் இருக்கு. ChatGPT-யை உருவாக்குவதற்கு 5இல் 1 மடங்கு செலவு தான் DeepSeekக்கு ஆகியிருக்கு. அவன் பொருளர் தவணையை போடணும் அப்படிம்பாங்கல்ல. இந்த மாதிரி டைம்ல வந்து இது எப்படி மக்களை பாதிக்கும், இல்ல மக்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும்? வரும் காலத்தில் AI உருவாக்க போற மிகப்பெரிய சந்தை. டீப்சீக் வந்து எங்க இருந்து திடீர்னு வரும்போது இதோட அல்காரிதம் என்ன, எப்படி இயங்க போகுது? சீனாவுல நடந்த ஒரு விஷயங்கள் தொடர்பாகவோ நீங்க கேட்டீங்கன்னா டீப்சீக்ல பதில் இல்லை. அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான விஷயங்களை நீங்க ChatGPT-ல கேட்டா அது பதில் சொல்லாது. இது ஒரு ப்ரொபகண்டாவா இல்லையா? அப்போ இது ஒரு அச்சுறுத்தல் தானே. எதை நாம் பார்க்கணும்னு முடிவு செய்யறாங்களோ அந்த தகவல்கள் தான் வரப்போகுது. அவங்க எதை ஃபீட் பண்றாங்களோ அதுதான் வரப்போகுது. இப்போதைக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். இந்தியாக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்தியாவும் AI உருவாக்கணும் அப்படின்ற தேவை எழுந்திருக்கா? இல்ல நீங்க ஏன் ராக்கெட் தயாரிச்சு இருக்கீங்க இஸ்ரோல? அதற்கான தேவை இருக்கா? நீங்க அமெரிக்கா காசு கட்டினா அவங்க அனுப்பிச்சிட்டு போறாங்க. ஏன்னா நேத்து யூரோப் யூனியன் முழுக்க இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா சீனா வந்துட்டு இதில் சண்டையில் இருக்கும்போது நீங்க இங்கிலாந்துல என்ன உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஜெர்மன்ல என்ன உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு நம்ம எப்படி இந்தியர்கள் ட்ரால் பண்ணமோ அவங்களும் அவங்கள ட்ரால் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரோப் யூனியன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்துல? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். டீப்சீக் இந்த ஒரு வார்த்தை தான் உலகம் முழுக்கவே இன்னைக்கு உச்சரிக்கக்கூடிய வார்த்தையாகவும் அதிக தேடப்படக்கூடிய வார்த்தையாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த டீப்சீக்கோட பின்னணி என்ன, எங்கிருந்து வந்தது, இப்போ ஏற்கனவே பெருசாக போயிட்டு இருக்க AI உலகத்தில் இது எப்படி போட்டி அமைய போகுது, அப்படி பல்வேறு கேள்விகள் நம்மள்ட்ட இருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு சைபர் புத்தா சைபர் எக்ஸ்பர்ட் திரு வினோத் ஆறுமுகம். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஒரு AI உலகம் இது வரைக்கும் செட் பண்ணாங்களே சார்? OpenAI, ChatGPT, கூகுள் செட் பண்ணாங்க. இப்படி ஒரு AI உலகம் வந்து அமெரிக்காவிலிருந்து இங்கிட்டு இருக்க சமயத்தில் டக்குன்ட்டு யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு ட்விஸ்ட் அடிச்ச விதமாக உள்ள வந்திருக்கு டீப்சீக். இதோட பின்னணி என்ன, இதோட ஆரம்பம் எப்படி இருக்க போகுது? டீப்சீக் வந்து முழுக்க முழுக்க சீனாவில் சீன நிறுவனத்தால் ஒரு சீன நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு AI. கிட்டத்தட்ட வந்துட்டு இது வந்து ஒரு யூசராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ChatGPT பயன்படுத்துவதற்கும் டீப்சீக்குக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நார்மலாக இருக்கும். நீங்கள் எப்படி ChatGPT-ல கேள்வி கேட்டால் பதில் சொல்லுமோ அதே மாதிரி இதுவும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லும். ஆனால் தொழில்நுட்ப ரீதியில் சில வித்தியாசங்கள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக வந்து கணிதம் சார்ந்த கேள்விகளுக்கு ChatGPT-யை விடவும் டீப்சீக் மிக அருமையாக பதில் கூறுவதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ChatGPT-யை உருவாக்குவதற்கு 5இல் 1 மடங்கு செலவு தான் டீப்சீக்கு ஆகியிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு தொழில்நுட்ப சாதாரண மக்கள் மத்தியிலும் தொழில்நுட்பவாதிகள் மத்தியிலும் வந்துட்டு ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆர்வம் எல்லாத்தையும் கிளறி வச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய பணம் போட்டு ChatGPT-யை உருவாக்கும் போது அதை பயனாளர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டணம் வசூலிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ அது பணம் குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு பயனாளர்களுக்கு வந்துட்டு அந்த கட்டணம் வந்து குறையும், எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சாதாரண மனிதர் இதை பார்த்துட்டு இருக்கிறவர் வந்துட்டு ஒரு ChatGPT-யை நல்ல சர்வீஸை பயன்படுத்தணும்னா நான் இவ்வளோ பணம் கட்டணும், 1000 ரூபா 2000 ரூபா கட்டணும், அதை எனக்கு வந்து ஒருத்தர் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா அவருக்கு மகிழ்ச்சி தானே. அந்த அளவில் இது வந்து பயனாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தொழில்நுட்ப அளவுலையும் வந்துட்டு ChatGPT-யை விடவும் குறைவான ஒரு பணத்துக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். மூணாவது ரொம்ப முக்கியமானது, அமெரிக்கா வந்துட்டு தொழில்நுட்பத்தின் தலைநகரம், பட்ஜெட் இந்த இவ்வளோ தொழில்நுட்பம் உருவாக்கணும்னா அதற்கான பணம் முதலீடுகள் அதிகம் கொண்ட ஒரு நாடு அப்படிங்கிறதுலேருந்து இது வந்து ஐரோப்பாவில் இருக்கிற நாட்டிலிருந்து வந்தாலோ ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருந்தா கூட இங்கெல்லாம் பணம் முதலீடுகள் அதிகம். ஆனால் சீனா மாதிரியான ஒரு வளர்ந்து வரும் நாடு, 3ஆம் உலக நாடுன்னெலாம் பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து இப்படி அமெரிக்காவுக்கு நிகர் காம்படிஷனாக வந்திருக்கிறது இருக்கு இல்லையா, இது இன்னொரு ஆச்சரியத்தை நமக்கெல்லாம் கொடுக்கு. நீங்கள் சொன்னது போலவே அமெரிக்கா வந்து அவங்க தனி உலகம் உருவாக்கிட்டாங்க, நாங்கள் தான் AI-ல இருப்போம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சொல்லுவாங்கல்ல சார், அவன் பொருளர் தவணையை போடணும் அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி தான் டீப்சீக் வந்து அமெரிக்கா NVIDIA-லிருந்து சிப்ஸை வாங்கி அந்த சிப்ஸை வச்சு தான் டீப்சீக் உருவாகியிருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ வந்து ஒரு AI போட்டி என்பது இருந்தது. இப்போ அந்த சைனா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த AI போட்டி வந்து AI போரா மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஒரு பெரிய வாரா மாறிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து இது எப்படி மக்களை பாதிக்கும், இல்ல மக்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும் இந்த டீப்சீக்கும் சரி இப்போ இருக்க ஓப்பன்ஏஐயும் சரி? முதல் விஷயம் என்ன அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும், ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லும் போதுட்டு நம்ம ஒரு அதனுடைய பின்னணியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, ஏஐ இயங்குவதற்கு தேவை தகவல். அப்ப அந்த தகவல். இரண்டாவது, வருங்காலத்தில் ஏஐ உருவாக்க போற மிகப்பெரிய சந்தை. இப்போ இந்த தகவல் சந்தை இது ரெண்டுத்தையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, யார் இந்த போட்டியில் யாருடைய மென்பொருள் வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளிலையும் அதிகமாக பயன்படுத்தப்படுதோ அவர்களுக்கு அதிகமான தகவல்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஏஐ சந்தையில் அவங்களுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். தகவல் அதிகம் கிடைக்க அவங்க இன்னும் மெருகேறுவாங்க, இன்னும் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இதை வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு நிறுவனங்கள் இருந்தது, பெர்ப்ளெக்சிட்டி, கிளாட், இது எல்லாமே அமெரிக்காவை சார்ந்த நிறுவனங்கள். ஆனால் இப்போ சீனா வரும்போது அதை ஒரு போர் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அவங்க சந்தையை யார் உலகம் முழுக்க இந்த ஏஐ சந்தையை போய் கேப்சர் பண்ண போகிறாங்க, அவங்க அவ்வளவு டேட்டாவையும் அவங்க போய் கேப்சர் பண்ண போகிறாங்க. அப்போ இதை நாம் வந்துட்டு இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும். மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போது தகவல் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னா இந்த தகவல் தான் ஒரு நாட்டினுடைய அடிப்படை. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தகவலையும் அவங்க வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்திய அரசு வந்து இதற்கான ஒரு பாலிசியை இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குது, நம்ம தகவல்கள் நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்தியா மாதிரியான ஒரு நாடுகள், எல்லா நாடுகளுக்குமே வந்துட்டு இப்போ சீனா ஒரு தொழில்நுட்பம் எடுத்துகிட்டு வருது, அமெரிக்கா ஒரு தொழில்நுட்பம் எடுத்துக்கிட்டு வருதுன்னா இந்த தகவல்களை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற சிக்கலை அவர்கள் வந்து அதுக்கான ஒரு பாலிசியை வந்து நீங்கள் டிராஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பயனாளர்களுக்கு வந்து மகிழ்ச்சியான செய்தி தான். பயனாளர்களுக்கு போட்டி வர வர வந்துட்டு அவர்களுக்கு வந்து விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒன்று. இரண்டாவது, பொதுவாகவே வந்துட்டு இவங்க சொல்கிற அடிப்படை என்ன, போட்டி நிறுவனங்கள் வர வர வந்து இன்னோவேஷன் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இப்படி இத்தனை நாள் அமெரிக்காக்குள்ளேயே இருக்கும்போது அந்த இன்னோவேஷன் கம்மியாக இருந்தது. இப்போ சீனா அப்படின்னு நாடுகளுக்குள்ளே வரும்போதுட்டு இன்னோவேஷன் அதிகமாகிறது நல்ல விஷயம் தானே சார். இப்போ இதில் நீங்கள் சொன்னது போலவே ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இது சீனாவோட கண்டுபிடிப்பு ஆச்சரியம் அளிக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதே அளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக மாறப்போகுது. அந்த டீப்சீக் வந்து எங்கேருந்து திடீர்னு வரும்போது இதோட அல்காரிதம் என்ன, எப்படி இயங்க போகுது. ஆனால் ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது இது வந்து எல்எல்எம்னு சொல்கிறாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இயங்க போகுது, எல்லாத்துக்கும் பதில் அளிக்கும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் டீப்பாக பேசும்போது அந்த டீப்சீக் பின்னாடி இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்னவா சார் இருக்கும்? இப்போது நம்ம என்ன பார்க்கணும்னா, அல்காரிதம்களால் தான் இந்த உலகம் இயக்கப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது யாருடைய அல்காரிதம்களால் இந்த உலகம் இயக்கப்பட போகுது அப்படிங்கிறது முதல் கேள்வி. எந்த கொள்கை தத்துவம் இருக்கக்கூடிய அல்காரிதங்களால் இந்த உலகம் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது, இந்த உலகம் வந்து சர்வைவல் பண்ணப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ என்னன்னா, இது நான் வந்து சீனா வருது அச்சுறுத்தல் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே அதை வந்து பயமாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இருந்தாலும் அச்சுறுத்தல் தானே. இதில் வந்துட்டு கம்ப்யூட்டேஷனல் ப்ரோபகண்டான்னு ஒரு பெரிய டாபிக் இருக்குது, அதை நம்ம இப்போ போக வேண்டாம். இருந்தாலும் அதாவது ஒரு பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவது இருக்குல்ல. நீங்கள் சொன்னது முக்கியமான பாயிண்ட் சார். அச்சுறுத்தல் என்பது அமெரிக்காவில் வந்து காப்பிரைட் வயலேஷன் நிறைய பண்ணாங்க. ஓப்பன்ஏஐல கூட வந்து காப்பிரைட்டை மீறி தகவல் வந்து திருடி பப்ளிஷ் பண்ணதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம். அதே வகை காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து இந்திய மக்களுக்கோ இல்லை உலக மக்களுக்கோ பெரிய அச்சுறுத்தலாக மாறும்போது தான் இந்த ஒரு கேள்வி என்பது இங்கே எழுது சார். இல்லை, இப்போ என்னன்னா, அவங்க காப்பிரைட்டை ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அது எல்லை தாண்டி போயிடுச்சு. அது நான் சொல்கிற அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அவங்க இப்போ நீங்கள் ChatGPT பயன்படுத்துகிறீங்க, டீப்சீக் பயன்படுத்துகிறீங்க, இதில் வந்துட்டு நம்ம நேற்று வந்து நிறைய பிரச்சனைகளை எழுப்பணும். உதாரணத்துக்கு வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்பாகவோ சீனாவில் நடந்த ஒரு விஷயங்கள் தொடர்பாகவோ நீங்கள் கேட்டிங்கன்னா டீப்சீக்கில் பதில் இல்லை இல்லையா. இப்போ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான விஷயங்களை நீங்கள் ChatGPTயில் கேட்டால் அது பதில் சொல்லாது. இது ஒரு ப்ரொபகண்டாவா இல்லையா? அப்போது இது ஒரு அச்சுறுத்தல் தானே. இப்போ எனக்கு வந்து ஓப்பனாக தகவல் பெறுகிற விஷயம் கிடையாது. அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில்நுட்பங்கள் நீங்கள் லோக்கலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்திய அரசு இந்த லோக்கல் கஸ்டமைசேஷனை எந்த அளவுக்கு அனுமதிக்கும்?
இதற்கான புதிய சட்டங்கள் என்ன வரப்போகுது? அப்போ இந்த தகவல்கள் நமக்கு வரப்போகிற தகவல்கள் எல்லாமே அல்காரிதமிக் தகவல்கள். அவர்கள் முடிவு செய்து எதை நாம் பார்க்கணும்னு முடிவு செய்கிறாங்களோ அந்த தகவல்கள் தான் அவங்க எதை ஃபீட் பண்ணுறாங்களோ அதுதான் வரப்போகுது. இப்போதைக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். அதாவது இது ChatGPT-லேருந்து வந்தாலும், இவங்க DeepSeek-லேருந்து வந்தாலும், சைனாவிலிருந்து வந்தாலும் இது அச்சுறுத்தல். இதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசு எந்த பாலிசியும் சொல்லலை. பட் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற டிராஃப்ட் பாலிசியில் டேட்டா செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த அச்சுறுத்தலை இனிமேல் வரப்போகிற இந்த அச்சுறுத்தலை பற்றி அவங்க ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை இப்போ அச்சுறுத்தல் நம்பர் 1 அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல டேட்டா செக்யூரிட்டி, ரெண்டாவது இந்த மாதிரியான ப்ரொப்பகெண்டா நம்ம மேலே நடக்க போகுது. இதற்கு ஒரே பதில் இந்தியா இதற்கு நிகரான ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். அதுதான் நம்மளுடைய விவாத பொருளாக இப்போ இருக்கணும். நம்மளோட இருந்த சீனா உருவாக்கும் போது ஏன் நம்ம உருவாக்கக்கூடாது? இப்போ பல அமெரிக்காவிலேயே பல இந்த ChatGPT மாதிரி உருவாக்குறதுல பல இந்தியர்கள் இருக்காங்க, நம்மளே கேள்விப்படுறோம். அவங்க இப்போ பெர்ப்ளெக்சிட்டி ஃபவுண்டர் சென்னை IIT-யில் படித்தவர் தான் அப்படிங்கிறோம். இப்போ அவர் சென்னை IIT-யில் படித்து அமெரிக்காவில் போயிட்டு உருவாக்கக்கூடிய திறன் வருது இல்லையா? அந்த அளவுக்கான திறனை இப்போ சைனாவும் உருவாக்கியிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம இந்தியாவிலையும் அந்த மாதிரி திறனாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். அதுதான் நான் பார்க்குற மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்குறேன். நம்ம அதற்கான என்விரான்மெண்ட் இல்லாமல் இருக்கிறத தான் நான் ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறேன். ஆனால் சார், இப்போ இந்தியாவுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்தியாவும் ஏஐ உருவாக்கணும் அப்படின்ற தேவை எழுந்திருக்கா? இல்லை, இருக்கணும் இல்லையா? இப்போது தொழில்நுட்பங்களில் நீங்கள் முன்னேறிக்கிட்டு போகணும். இப்போது நீங்கள் ஏன் ராக்கெட் தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இஸ்ரோவில்? அதற்கான தேவை இருக்கா? நீங்கள் அமெரிக்கா காசு கட்டினா அவங்க அனுப்பிச்சிட்டு போகிறாங்க, இல்லை ரஷ்யாவுக்கு கொடுத்தா அனுப்பிச்சுடுறோம். அப்போ நம்ம தற்சார்பாக உருவாக்குறது ஒன்று, நம்மளுடைய பாதுகாப்பு அம்சம். இப்போ நம்ம அதிலிருந்து வருமானம் ஈட்ட தொடங்கியிருக்காங்க இஸ்ரோ இல்லையா? அந்த மாதிரி இந்தியாவில் உருவாக்கப்படுகிற தொழில்நுட்பங்களுடைய முதல் அடிப்படை என்னன்னா நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய சாவர்னிட்டி, இறையாண்மை. இரண்டாவது அதை நாம் ஒரு லாபமாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஒரு லாபகரமாக நமக்கு இந்தியாவுக்கு வருமானமாகவும் மாறும். அப்போ இந்த தொழில்நுட்பங்களில் நம்ம டாமினேட் பண்ணுறது மிக மிக தேவை. ஓகே சார், இப்போ இந்த அமெரிக்கா சீனாவுக்கு இடையில ஏற்கனவே வர்த்தக போர் என்பது நீண்ட ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. இப்போ அமெரிக்காவில் கூட பொது அதிபர்லாம் வந்திருக்காரு, அதெல்லாம் ஒரு பக்கம் செய்தியாக இருந்தாலும் இதில் ஒரு DeepSeek-ல ஒரு பெரிய கான்ஸ்பிரசி போயிட்டுருக்கு சார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உண்மையிலேயே 6 மில்லியனில் உருவாக்க முடியாது, நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக தான் பொய்யா சீன அரசு தகவல் பரப்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கான்ஃபரன்ஸில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது மூலியமா உண்மையிலேயே அங்கே நடந்திருக்கு. உண்மையிலேயே அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, NVIDIA போன்ற கம்பெனிஸ்லாம் அடி வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இதுதான் சீனாவோட அஜெண்டாவா இருக்குமா? அது உங்களோட பார்வையில் எப்படி சொல்றாங்க? இல்லை, அது நீங்கள் இந்த கன்ஸ்பெரிசி பார்க்க வேணாம். இது நம்ம கன்ஸ்பெரிசியே பார்க்க வேணாம், ஓப்பன் அஜெண்டாவாகவே பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ் விழுந்ததை பெரிய இஷ்யூவாக பார்க்க தேவையில்லை. அது எப்போவுமே விழும். ஒரு திடீர்னு ஒரு சீனாவிலிருந்து வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சினால அதில் ஒரு விழா, அது திரும்ப நார்மலுக்கு வந்துடும். நம்ம ஓப்பனாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சீனாவால் இப்போது ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறத வெறுமனே தொழில்நுட்பம் சந்தைன்னு பார்க்கக்கூடாது, அது இராணுவத்துக்கும் பயன்படும். இப்போ ஏயினுடைய இராணுவ தேவையும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு டாமினன்ஸை அந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு கொடுக்குது. இல்லை இப்போ நம்ம வில்லம்பில் போரிட்டுக்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கியோடு வந்த அந்த யார் துப்பாக்கியோடு வந்தாங்களோ அந்த நாடு டாமினன்ஸ் காட்டுது இல்லையா போரில்? அப்போ இது ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியாகவும் ஏஐ தேவையாக இருக்குது. இப்போது ஏஐ மாதிரியான விஷயங்களை உருவாக்கணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும், நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேணும். அது அமெரிக்காவில் தான் இருக்காங்கன்னு ஒரு ப்ரொபகெண்டா ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சீனா இங்கே கொடுக்குற முக்கியமான செய்தி என்னன்னா, நீங்கள் என்ன தொழில்நுட்ப வல்லுநர்களோ இல்லை நிதியோ எங்ககிட்டயும் இருக்குன்ற ஒரு செய்தி கொடுக்குறாங்க. நீங்கள் இது விட்டுருங்க, ஆமாம் பட்ஜெட்டில் அவங்க கன்ஸ்பைரசியாக உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கிட்டா கூட தொழில்நுட்பம் உண்மை தானே. தொழில்நுட்பம் இப்போ ஓப்பனாக தானே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் பொய்கள் எதையும் சொல்ல முடியாது. இன்னொன்று, நான் இதை காலையிலேருந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கூகுள் ஸ்காலரில் போயிட்டு கடந்த சில வருடங்களாக பதியக்கூடிய பேப்பர்ஸை போய் பாருங்கள். குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஏஐ ரிசர்ச்சு, கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங், இதில் எல்லாம் கணிசமான சீன யூனிவர்சிட்டிஸ், சீன மாணவர்கள் பங்களிக்கிறாங்க.
அந்த ரிசர்ச்சில் அவங்களுடைய பெயர்கள் டாப்பில் வருது. அதில் இந்தியர்கள் பெயர்களும் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போது இங்கே சீனா கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, நீ ஒரு டாமினன்ஸை வேர்ல்டில் எடுத்துக்கிட்டு வர தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு அந்த தொழில்நுட்பத்துக்கு பின்னணியில் உங்ககிட்ட நிதி இருக்குது, பின்னாடி வந்துட்டு மூளை இருக்குது அப்படின்னு நீ சொன்னேன்னா எங்ககிட்டயும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு அமெரிக்காவுக்கு இல்லை வேர்ல்டுக்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று யூரோப் யூனியன் முழுக்க இந்த விவாதங்கள் போயிட்டுருக்கு. அமெரிக்கா சீனா வந்துட்டு இதில் சண்டையில் இருக்கும்போது நீங்கள் இங்கிலாண்டில் என்ன உருவாக்கி வச்சுருக்கீங்க, வேறு ஜெர்மனில் என்ன உருவாக்கி வச்சுருக்கீங்கன்ட்டு நம்ம எப்படி இந்தியர்கள் ட்ரால் பண்ணமோ அவங்கள ட்ரால் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பிய யூனியன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தில், நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கோம், ஆக்ஸ்போர்ட் மாதிரியான யூனிவர்சிட்டியில் என்ன ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ சீனா மெசேஜ் அமெரிக்காவுக்கு மட்டும் கொடுக்கல, யூரோப் யூனியனுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கான், இந்தியாவுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கான். ஒரு டாமினன்ஸாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த மெசேஜ் நம்ம இது பின்னாடி அவங்க கன்ஸ்பைரசி எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உண்மை தானே, தொழில்நுட்பம் உண்மை தானே, அதை மறக்க முடியாது நம்மளால. சரி, இப்போ இந்த டீப் சீக் வெர்சஸ் சாட் ஜிபிடி போன்ற அமெரிக்க நிறுவனங்கள், இந்த இரண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஃபியூச்சர்ஸால இந்திய மக்களுக்கு வந்து எது லாபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, எது பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது? முதல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க வேண்டியது எது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்தியா உருவாக்கி இருக்கக்கூடிய சட்டங்களில் யார் வந்து அலைன் ஆகுறாங்க அப்படிங்கிற பாதுகாப்பு முதல் விஷயம். ஏன்னா இப்போ டிக்டாக் லாஸ்ட் வரைக்கும் அலைன் ஆகலை, அவங்கள வந்துட்டு பேன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நான் வந்து முதல் பெனிஃபிட்டாக பாதுகாப்பு தான் பார்ப்பேன். நமக்கு யார் பாதுகாப்பான ஆள், நம்ம பேச்சு கேட்கக்கூடிய ஆள். இரண்டாவது பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சீனா நிதி மூலதனம் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் தாங்க அதிகம். சீனா அந்த விஷயத்தில் ஒரு நம்பிக்கை கொடுத்தா கூட அவங்களோட அந்த அளவுக்கு போட்டி போட முடியுமா தெரியல. இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா உடனடியாக அமெரிக்கா வந்துட்டு $500 பில்லியன் ப்ராஜெக்ட், ஏஐ ப்ராஜெக்டுக்கான நிதியை வந்து அவங்க உடனே செலக்ட் பண்ண உடனே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னும் போதுட்டு இதில் மேலும் மேலும் இனோவேஷன்ஸை அமெரிக்கா எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு சீனா எடுத்துகிட்டு வருமான்னு எனக்கு இன்னைக்கு கேள்விக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். டேட்டா சேஃப்டியாக இருக்கணும், இனோவேட்டிவ் ப்ராடக்டாக இருக்கணும். அந்த இனோவேட்டிவ் ப்ராடக்ட் சீப்பாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை அமெரிக்கா தான் அந்த சந்தையை பிடிக்கும். ஒன்று, நமக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த மாதிரியான ஒரு உறவு இருக்குது. ஆல்ரெடி நம்ம மைக்ரோசாஃப்ட்லேருந்து பல்வேறு சாஃப்ட்வேர்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம சீனாவுடைய மென்பொருட்களை அவ்வளோ பயன்படுத்தினது கிடையாது இந்தியாவில். நமக்கும் சீனாவுக்கும் ஒரு ஒட்டு உரசல் அந்த மூலையில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் மூலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இந்திய அரசே டுவர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு தான் இந்த மென்பொருளில் லீன் ஆகும். சைனாவை கொஞ்சம் பயத்தோடு தான் பார்ப்பாங்க. அந்த பயம் வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம் பயத்தோடு தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒருவேளை சைனா வந்து நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம இந்த மென்பொருள் துறையில் ஒரு ஏஐ துறையில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தணும்னு ஒருவேளை அவங்களுடைய பாலிசிஸ் மாற்றி இப்போ இந்தியாவோட ஒரு நல்லுறவு எடுத்துக்கிட்டு வந்து அவங்க மென்பொருட்களை இங்கே எடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது மாறலாம். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து டுவர்ட்ஸ் யுஎஸ் தான் லீன் ஆகுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் சார், இப்போ வந்து இந்தியா முழுக்கவே வந்து சைனீஸ் லோன் ஆப்ஸ் அதிகமாக இருக்காங்க, அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, சைனா ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற சமயத்தில் தான் இப்போ இந்த டீப் சீக்கும் வந்து இந்தியாவில் பெரிய பேசு பொருளாக மாறும்போது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நீங்கள் சொன்னது போல் சேஃப்டி அம்சமாகட்டும், இதை வந்து இந்திய அரசாங்கம், அதாவது இந்தியர்களை தாண்டி இந்திய அரசாங்கம் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு சீன ப்ராடக்ட்டை எப்படி அணுகணும், எப்படி இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? முதல் அடிப்படையான விஷயம் வந்துட்டு இது தகவல். இந்த மென்பொருள் எந்த தகவலை கொண்டு ட்ரெயின் செய்யப்பட்டது அப்படிங்கிறது விஷயம். ஏன்னா நீங்கள் ஏஐனுடைய சிறப்பு வந்துட்டு எதை டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நம்ம அரசு முதல்ல பார்க்க வேண்டியது இது எந்த தகவலை வைத்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான அல்காரிதம்கள் பயன்படுத்தி அதனுடைய எஃபிஷியன்சி என்ன. மூணாவது, இந்தியாவிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டா சீன அரசுக்கு பகிரப்படுகிறதா, அது வேறு ஏதான தவறான காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத உறுதி பண்ணணும். இந்த 3 அம்சங்களை உறுதி பண்ணாலே நம்ம அதாவது இந்திய அரசு இந்த 3 அம்சங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். இதை உறுதிப்படுத்தினாலே வந்துட்டு நம்ம டீப் சீக் எக்ஸஸ் வந்துட்டு கொடுக்கலாம். சார், இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களுக்கும் உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.